ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கார்த்திகை தீபம் அப்படின்ட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் இந்த மாதிரி ஒன்றா இருக்காங்க. அவங்க ஊட்டி விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு நம்மளோட சந்திரகலா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிவனாண்டியை வச்சு பார்த்துட்டு அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்களா எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் தெரியுமா, எனக்கும் ஆசை இருக்குல்ல இந்த மாதிரி ரேவதியோடுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் நம்மளோட எதிரியாக அந்த கார்த்திகோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட சந்திரகலா. சாமுண்டீஸ்வரி ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. இங்கே பாரு சந்திரா, நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, ரேவதியை பற்றி எனக்கு தெரியும், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, நான் சொல்கிறது உண்மைதான்க்கா, நீ நேராக என் கூட வா, நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சரி நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் நம்புகிறேன், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கே வர்றதை கார்த்தி ஜன்னல் வழியாக பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரேவதியை போயிட்டு ஒளிய சொல்லிடுறாரு. அப்போ ரேவதி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி இருக்கிறது தெரியாமல் போயிடுது. கார்த்தி மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. சமாளிச்சிடுறாரு, இந்த மாதிரி அந்த வீடை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா ரேவதி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன், என்னவோ இவ மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா ரேவதி இருந்தா நீ வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது கார்த்தியும் நடிக்கிறாரு, ரேவதிலாம் எதுவும் இல்லையே எங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரா உடனே வீட்டுக்கு வா, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன் சந்திரா இப்படி தேவையில்லாமல் என் பொண்ணு மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லும் போது, அக்கா நான் உண்மையை தான்க்கா சொல்கிறேன், ரேவதி இங்கே இருந்தா என்னை நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு சந்திரா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவள் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. அப்போ சந்திரகலா என்னதான் சொன்னாலும் எடுபடலை. ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி நீ இருந்தது உண்மை தானே, எதுக்காக அக்கா கிட்ட இப்படி நடிச்ச, அப்போ நீ எங்கேயாச்சும் ஒழிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இப்போ என்ன, ஆமாம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என்னையும் மாமாவும் பிரிக்கிறதுல நீங்கள் குறியாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை எங்கள் அம்மா உங்களையும் உங்கள் புருஷனையும் பிரித்ததுக்கோசம் ஏன் நீங்கள் பழி வாங்குறீங்களா, எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது, அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் என்னையும் மாமாவும் பிரிக்கிறதுல அப்படின்ற மாதிரி ரேவதி சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நான் அக்கா கிட்ட கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை நிரூபித்து ஆதாரத்தோட உங்களை பிரித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதி கோவத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட சிவனாண்டி கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. அப்போ என்ன சந்திரா என்ன முகம்லாம் வாடி இருக்குது, என்ன அப்படி என்ன நடந்துச்சு, உங்கள் அக்கா என்ன தான் சொன்னாங்க, போய் ரேவதி விஷயத்த சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரேவதி நேற்று எங்கள் அக்கா கூட பிறந்த சின்ன பொண்ணு என்ன கை நீட்டி அடிச்சிட்டா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, என்னது அவள் உன்னை அடிச்சிட்டாளா, அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அக்கா இப்போ இவ்வளோ ரேவதியை நம்புறது தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, விடு சந்திரா எப்படியாச்சும் அவளை நிரூபிக்காமல் நம்ம விடக்கூடாது, அவள் எப்படியாவது கார்த்தியை அடுத்த வாட்டி பார்க்காமையோ பேசாமையோ இருக்க போகிறா, அதை வச்சு நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விடவே கூடாதுங்க, இவங்க ரெண்டு பேரையும் விடக்கூடாது. முக்கியமாக அந்த ரேவதி எனக்கு இப்போது அக்கா மேலே இருக்கிற பகையை விட ரேவதி மேலே தான் அதிகமாக இருக்குது. அவள் எவ்வளோ தைரியம் என்னையே கை நீட்டி அடிச்சிருப்பா, கண்டிப்பாக சொல்கிறேன் அவளை நான் நிரூபிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சந்திரா இவங்களை விடக்கூடாது, சாமுண்டீஸ்வரி ஏமாற்றி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாரு, கண்டிப்பாக சொல்கிறேன் நானும் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன், கண்டிப்பாக ரேவதியும் கார்த்தியும் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு குடும்பத்துக்கு முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ரேவதி பேசுகிறாங்க. என்ன ரேவதி உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை மாமா, நான் தான் கோவத்தில் சித்தியை கை நீட்டி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது கார்த்தி ஷாக் ஆகுறாரு. என்ன ரேவதி கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு இப்போ அப்படின்னு சொல்லும் போது, பின்ன என்ன மாமா ஏற்கனவே போய் சொல்லி நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து வச்சாங்க, இப்போ அம்மா கிட்ட சொல்லி இப்பயுமே நம்மளை பிரித்து வச்சிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, நீ
பண்ணது தப்பு ரேவதி, என்னதான் இருந்தாலும் நீ கை நீட்டி அடிக்கக்கூடாது. என்னதான் அவங்க பண்ணியிருந்தாலும் உங்கள் அம்மாவோட சித்தி அவங்க, நீ எப்படி கை நீட்டி அடிப்ப அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்த கோவம் அப்படி இருக்குது. அவங்க அப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த விஷயத்த நம்ம இப்போ தான் ஏதோ எல்லாம் உண்மையை தெரிஞ்சுன்னு அவங்க கிட்ட பழையபடி பேச ஆரம்பிக்கிறேன். உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் மாமா. அப்படி இருக்கும்போது திரும்பியும் நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. அப்படி அவங்களுக்கு என்னதான் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ரேவதி, உன் சித்தியை பற்றி உனக்கு தெரியாதா? அவங்க பண்ணுறதெல்லாம் என்ன எனக்கு தெரியாமையா இருக்க போகுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீ வயசில் சின்னவளாக இருக்க, நீ போய் கை நீட்டி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க, அவங்கள கொல்லாமல் விட்டேனே சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க மாமான்னு சொல்லிட்டு ரேவதி கோபமாக பேசிட்டு இருக்காங்க. இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. நம்ம வழிக்கு வரமாட்டாங்க போது கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, இனிமேல் தான் நீ உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க? நீ வேற இப்போ அடிச்சுட்ட. உன் சித்தி இதே ஒரு வஞ்சமாக வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளை எதனா ஒன்று சாக்கு கிடைக்குதான்னு பார்த்து அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நான் சொன்னதுபடி நடந்துக்கோ. கும்பாபிஷேகம் நடந்து நல்லபடியாக முடிஞ்சு குடும்பத்தை ஒன்று சேர்க்குற வரைக்கும் நீ இதே மாதிரி உங்கள் அம்மா கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம புரிய வச்சு உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பழையபடி நான் உன் கழுத்தில் தாலி கட்ட முடியும். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா தயவு செய்து யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இப்போதைக்கு நடந்துக்கோ. உங்கள் சித்திக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம். ஆனால் மொத்தம் உங்களுக்கு முக்கியமாக உங்கள் அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கோ. நம்ம மீட் பண்ணுறது கூட கம்மி பண்ணிக்கிறதா நல்லது. இனிமேல் தான் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க நம்மளோட ரேவதி. இப்போது சந்திரகலா ரேவதி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ என்னையா கை நீட்டி அடித்த, நான் உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கிட்டே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி அக்கா அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லு சந்திரா, நீ ஏன்க்கா என்னை இப்போல்லாம் நம்பவே மாட்டிக்கிற? நான் என்ன உன்னை நம்ப மாட்டிக்கிறேன்? நீ நேற்று கூட ரேவதி இந்த மாதிரி அந்த கார்த்தி பயலோட இருந்தான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை நம்பி அவ்வளோ தொலைவு நான் வந்தேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது என் பொண்ணு நான் எப்படி சந்தேகப்பட முடியும்? அவள் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் என்ன நம்பதானே நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா நீ நம்புறதுக்கு ரேவதி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அதை மட்டும் நீ பண்ணு. கண்டிப்பாக ரேவதியாக வாயால் இப்போ உண்மையை ஒத்துப்பா. நான் கார்த்தி மாமாவை தான் விரும்புகிறேன், உங்ககிட்ட நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அக்கா நீ அடுத்த மாப்பிள்ளையை ரேவதிக்கு பார்க்க ஆரம்பிச்சிரு. நீ மாப்பிள்ளை பார்க்குறியோ இல்லையோ, ஆனால் மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு நிப்பாட்டினாலே ரேவதி உண்மையை கண்டிப்பாக சொல்லிடுவா. நானும் மாமாவும் அங்கே இருந்தோம், கண்டிப்பாக மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்கள் முன்னாடி நடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் நீ அடுத்த மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பி. இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் நல்ல மாப்பிள்ளையை விசாரித்து நம்ம பார்க்கலாங்கான்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரகலா சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற மாதிரியே நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் ரேவதி மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நீ வேணா பாருக்கா, அவள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவள் தான் கார்த்தியை விரும்புகிறாளே, இனிமேல் அவள் எப்படி ஒத்துக்க போகிறா? அன்றைக்கி தான் ஏதோ நடித்து ஏமாத்திட்டா. இப்போ கல்யாண விஷயத்துலலாம் திருப்பியெல்லாம் அவளால் நடிக்க முடியாது. நீ வேணா பாரு, கண்டிப்பாக நீ இந்த யோசனையை பண்ணு, இந்த பிளான் மட்டும் எனக்கோசம் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்ம தங்கச்சி இவ்வளோ தூரம் சொல்கிறாளே, இதாவது பண்ணி பார்க்கலாம், என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு முழுசாக அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ரேவதி கிட்ட போய், ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும் போது, இந்த மாதிரி அம்மா நிறைய தப்பு பண்ணிட்டேன் உன்னோட வாழ்க்கையில், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் ஒரு மாப்பிள்ளையை உனக்கு பார்க்கலான்னு இருக்கேன். ஆனால் நல்லா தீர விசாரித்து அடிப்படை என்னென்னா அவனோட நெட்வொர்க் என்ன, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லா விசாரித்து தான் பார்ப்பேன். நீ வேணால் ஒரு வாட்டி அந்த மாப்பிள்ளையை பற்றி கூட விசாரிச்சுக்கோ. இந்த வாட்டி நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதி பயத்தில் நடுங்குறாங்க. ஐயோ அம்மா இப்படி சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா இப்போ தினமா இந்த கல்யாணத்தை மாமா தப்பானவர்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க, திருப்பி எதுக்காகம்மா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை ரேவதி இப்படியே இருக்க முடியுமா, உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்கள் இஷ்டம்மா அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிடுறாங்க. உடனே கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. மாமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா, அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, அப்படி என்ன முடிவு ரேவதி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இல்லை அம்மா திருப்பியும் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாமான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, பார்த்தியா நான் அப்போவே சொன்னல உன் சித்தியோட வேலையாக தான் இருக்கும், உங்கள் அம்மா கண்டிப்பாக இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. இப்போ என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்கும் போது, சரி ஓகே இப்போதைக்கு சரின்னு தானே சொல்லியிருக்கேன், அப்படியே சரின்னு சொல்லு,
மேற்கொண்டு என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். ஆனால் நீ வேணான்னு மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு இப்போதைக்கு சந்தேகம் வந்துடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மாமா, நான் வேண்டான்னு சொன்னால் அம்மா விட்டுருவாங்க. ஆனால் இப்போ நான் வேண்டான்னு சொல்லாமல் சரின்னு சொல்லிவிட்டு அம்மா பாட்டு கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டா என்ன மாமா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் உடனே எதுவும் நடக்காது ரேவதி. இப்போது உங்கள் அம்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் உன்னை கேட்குறாங்க. நீ என்ன பண்ணு, நீ தயவு செய்து உங்கள் அம்மா கிட்ட சரின்னு மட்டும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சரின்னு சொல்லிடுறேன். மேற்கொண்டு வர்றதை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த விஷயம் பெருசாகாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது உன்னோட கையில் தான் இருக்குது ரேவதி. இப்போ உன் சித்தியை நீ அடித்ததுனால தான் இந்த அளவுக்கு இப்போ உங்கள் அம்மா சொல்கிற அளவுக்கு உங்கள் சித்தி பண்ணிட்டாங்க. நீ தயவுசெய்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா, என்னோட கோவம் தாங்க முடியாமல் நான் அடித்தேன். பின்ன என்ன மாமா, ஆரம்பத்துலேருந்து பிரித்து விட்டுட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ நம்ம எப்படி தான் நம்ம வாழ்க்கையை சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட கோவம் புரியுது ரேவதி. ஆனால் நான் என்ன சொன்னேன், கும்பாபிஷேகத்துக்கு நடந்து முடிகிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொன்னல. அதாவது உன்னோட கோவம், அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுறது, பேசுறது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கணும்னு சொன்னல. நீ தான் இதை புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையுமே சந்தேகம் வர மாதிரியே நடந்துட்டுருக்க. என்ன பண்ணுறது? சரி வீடு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நீ சரின்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. ரேவதியும் மாப்பிள்ளைக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ரேவதி கிட்ட வராங்க. என்ன ரேவதி, உங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டியாமே, அப்படியே சொல்லு, அப்போ தானே கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ இது உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நானே தான். நீ என்ன அந்த திமிரு இருந்தால் என்னை அடிச்சிருப்ப. நீ தப்பு பண்ணிவிட்டு அக்கா கிட்ட நிரூபிக்க முடியாமல் நான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன். நீ நல்லா பார்த்துக்கோ, கார்த்தி உனக்கு கிடைக்கவே மாட்டான். உங்களை 2 பேரும் பிரித்து விடாமல் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். எனக்கு கார்த்தி மாமா இருக்கார், எப்பயுமே அவர் எனக்கு துணைக்கு கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் கண்டிப்பாக என்னோட கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வெட்ட வெளிச்சத்தை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மாறி நம்ம சந்திரகலாவும் ரேவதியை இப்போ சவால் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் தான் நிரூபிக்க போறா அப்படின்றது தெரியல. நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம சந்திரகலா நிரூபிக்க போறாங்களா, இல்லை ரேவதி இந்த மாதிரி சித்தி நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, நாடகம் நடத்திட்டு இருக்காங்க சிவனாண்டி சித்தப்பாவோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணி ஏதாவது சொல்லி ரேவதி நிரூபிக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.